வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக தமிழ் மொழி. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். கூட்ட நெரிசல் சம்பவத்திற்கு பிறகு முதன்முறையாக இன்று கரூர் செல்கிறார் முதலமைச்சர் விஜய். நெரிசலில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு அரசு பணிக்கான ஆணையை வழங்குகிறார் முதலமைச்சர். தமிழ்நாட்டிற்கான காவிரி நீர் பங்கீட்டை பெற்றுத் தருவதை தாவேக அரசும் காங்கிரஸ் கமிட்டியும் உறுதி செய்ய வேண்டும். திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி வலியுறுத்தல். அதிக பலத்துடன் மீண்டும் ஈரானை தாக்க தயார். ஈரானுக்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு எச்சரிக்கை. உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் முதல் காலிறுதி சுற்று போட்டி. மொராக்கோ அணியை வீழ்த்தி பிரான்ஸ் அணி வெற்றி. 4வது 20 ஓவர் கிரிக்கெட் தொடர் போட்டி. இந்தியாவை வீழ்த்தி இங்கிலாந்து அணி அபார வெற்றி. நீலகிரி, கோயம்புத்தூர் ஆகிய மாவட்டங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். கரூரில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு பணிக்கான ஆணை வழங்குவதற்காக முதலமைச்சர் விஜய் இன்று கரூருக்கு செல்கிறார். கரூரில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு பணிக்கான ஆணை வழங்குவதற்காக தமிழக முதலமைச்சர் விஜய் இன்று கரூருக்கு செல்கிறார். தொடர்ந்து அவர் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி மற்றும் அரசு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள உள்ளார். முன்னதாக அவர் இன்று காலை 10:30 மணிக்கு தனி விமானம் மூலம் திருச்சி செல்கிறார். பின்னர் அங்கிருந்து காரில் புறப்பட்டு கரூர் செல்கிறார். அப்போது வழிநெடுகிலும் விஜய்க்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட உள்ளது. தொடர்ந்து அவர் கரூர் சேலம் நெடுஞ்சாலையில் உள்ள அட்லஸ் கலையரங்க மைதானத்தில் நடைபெற உள்ள மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற உள்ளார். இதையடுத்து அங்கிருந்து புறப்பட்டு அரசு சுற்றுலா மாளிகைக்கு சென்று சிறிது நேரம் ஓய்வெடுக்க உள்ளார். பின்னர் அங்கிருந்து புறப்பட்டு கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறும் அரசு விழாவில் கலந்து கொள்ள உள்ளார். இதில் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் மற்றும் பயனாளிகளுக்கு அரசு பணிக்கான ஆணை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்க உள்ளார். முதலமைச்சரின் வருகையொட்டி சாலை முழுவதும் காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தமிழ்நாட்டிற்கான காவிரி நீர் பங்கீட்டை பெற்றுத் தருவதை தாவேக அரசும் காங்கிரஸ் கமிட்டியும் உறுதி செய்ய வேண்டும் என்று திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி வலியுறுத்தியுள்ளார். திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளார். அதில் ஜூன் மாதம் 9.91 டிஎம்சியும் ஜூலை மாதத்தில் 32 டிஎம்சியும் காவிரி நீர் தமிழ்நாட்டிற்கு திறந்துவிட வேண்டும் என்ற காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் வழிகாட்டுதல்களை மீறி தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் தர முடியாது என்று கர்நாடக நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் கூறியிருப்பதை ஏற்க முடியாது என்று தெரிவித்துள்ளார். குறுவை சாகுபடியை தொடங்க முடியாமல் டெல்டா விவசாயிகளின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி உள்ள நிலையில் தாவேக அரசும் அவர்களுடன் அமைச்சரவையில் பங்கு கொண்டிருக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியும் இந்த விவகாரத்தில் பொறுப்புடன் செயல்பட்டு தமிழ்நாட்டிற்கான காவிரி நீர் பங்கீட்டை பெற்றுத் தருவதை உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். அதிக பலத்துடன் மீண்டும் ஈரானை தாக்க தயார் என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு எச்சரிக்கை விடுத்துள்ளார். இஸ்ரேலில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் அந்நாட்டு பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது இஸ்ரேல் இதற்கு முன் நடத்திய 2 ராணுவ நடவடிக்கைகளால் ஈரான் பலவீனமடைந்துள்ளதாக தெரிவித்தார். ஆனால் மோதல் இன்னும் முடியவில்லை என்பதையும் ஒப்புக்கொண்டார். இஸ்ரேலிய விமானப்படையின் நீண்ட கரத்தால் ஏமன் முதல் ஈரான் வரை எங்கும் சென்றடைய முடியும் என்பதை தாங்கள் நிரூபித்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் இந்த போர் நடவடிக்கை இன்னும் முடியவில்லை என்பதையும் நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று கூறினார். உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் முதல் காலிறுதி சுற்று போட்டியில் மொராக்கோ அணியை வீழ்த்தி பிரான்ஸ் அணி வெற்றி பெற்றுள்ளது. அமெரிக்காவில் உள்ள பாஸ்டன் நகரில் உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் முதல் காலிறுதி சுற்று போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் பிரான்ஸ் மொராக்கோ அணிகள் மோதின. இதில் மிகவும் சிறப்பாக விளையாடிய பிரான்ஸ் அணி 2-0 என்ற கோல் கணக்கில் மொராக்கோ அணியை வீழ்த்தியது. இதன் மூலம் பிரான்ஸ் அணி வெற்றி பெற்று அரையிறுதி சுற்று போட்டிக்கு தகுதி பெற்றது. 4வது 20 ஓவர் கிரிக்கெட் தொடர் போட்டியில் இந்தியாவை வீழ்த்தி இங்கிலாந்து அணி அபார வெற்றி பெற்றுள்ளது. இங்கிலாந்தின் பிரிஸ்டன் நகரில் உள்ள மைதானத்தில் இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 4வது 20 ஓவர் கிரிக்கெட் தொடர் போட்டி நடைபெற்றது. டாஸ் வென்ற இந்திய அணி முதலில் பேட்டிங் தேர்வு செய்து 20 ஓவர்களில் 7 விக்கெட்டுகள் இழப்புக்கு 158 ரன்கள் எடுத்தது.
இதில் மிகவும் சிறப்பாக விளையாடிய கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் 80 ரன்கள் எடுத்து அசத்தினார். இதையடுத்து 159 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இங்கிலாந்து அணி 13 ஓவர்களில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு 159 ரன்களை எடுத்தது. இதில் அதிகபட்சமாக கேப்டன் ஹாரிக் ப்ரூக் 79 ரன்கள் எடுத்தார். இதன் மூலம் இங்கிலாந்து அணி 9 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரில் 3-0 என்ற கணக்கில் முன்னிலை வகிக்கின்றது. நீலகிரி, கோயம்புத்தூர் ஆகிய மாவட்டங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் சராசரி கடல் மட்டத்தில் தெற்கு குஜராத்திலிருந்து வடக்கு கேரளா வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகின்றது. இதன் காரணமாக தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் இதர பகுதிகளில் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவித்துள்ளது. குறிப்பாக தமிழகத்தின் கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் இன்று இடி மற்றும் மின்னல் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவித்துள்ளது. மேலும் சென்னை நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. கோயம்புத்தூர் அரசு மருத்துவமனைகளில் பெருச்சாளிகளின் தொல்லைகள் கூடிய விரைவில் சரி செய்யப்படும் என பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சம்பத்குமார் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலக அரங்கில் மாவட்ட கிறிஸ்தவ மகளிர் உதவும் சங்கம் சார்பில் மகளிருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சம்பத்குமார், லால்குடி சட்டமன்ற உறுப்பினர் லீமா ரோஸ் ஆகியோர் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் லீமா ரோஸ் பேசிய போது, குடும்ப செலவுகளுக்காக கணவரை சார்ந்திருக்காமல் பெண்கள் சுயதொழில் புரியும் வகையில் தையல் தொழில் போன்றவை பெரிதும் உதவும் என்று குறிப்பிட்டார். இதன் பின்னர் அமைச்சர் சம்பத்குமார் செய்தியாளர்களிடம் பேசிய போது, 200 பேருக்கு தலா 10,000 ரூபாய் நிதி உதவி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பெண்கள் சுயதொழில் துவங்குவதற்கான பயிற்சிகள், வகுப்புகள் ஆகியவை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். கோயம்புத்தூர் அரசு மருத்துவமனைகளில் நிலவும் பெருச்சாளிகள் தொல்லை குறித்தான கேள்விக்கு பதிலளித்த அவர், பெருச்சாளியின் தொல்லை கூடிய விரைவில் சரி செய்யப்படும் என்று உறுதியளித்தார். அரசாங்கத்தின் மூலியமாக பெண்கள் பயன்பெறக்கூடிய அளவுக்கு அவங்களோட ஸ்கில் டெவலப்மெண்ட்ஸ், அதாவது அவங்களுக்கு சுயதொழில் தொடங்குறதுக்கு அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய சுயதொழில் தொடங்குறதுக்கு உண்டான பயிற்சிகள் மற்றும் அவங்களுக்கு உண்டான அதற்கு தேவையான வழிமுறைகள் செய்யக்கூடிய வகுப்புகள், அதற்குண்டான உபகரணங்கள், தையல் மிஷினாக இருக்கட்டும், உங்களுக்கு இஸ்திரி பெட்டியாக இருக்கட்டும், அவங்களுக்கு சலவை தொழிலாளருக்கு சலவை இயந்திரங்கள் கொடுக்குறது, குரூப் லோனு, உங்களுக்கு இண்டிவிஜுவல் லோன்ஸு, அனைத்து விதமான உதவிகளும் அரசாங்கம் தயாராக இருக்குது. அதுக்குண்டான விழிப்புணர்வுகள் இன்னும் பல மக்களுக்கு சேர வேண்டும் என்பது இந்த இடத்துல அந்த ஆட்சியாளர்கிட்ட மற்றும் அனைத்து அலுவலர்கிட்ட நான் கேட்டுக்கொள்கிறேன். சார், கவுண்டம்பாளையம் பாலம் ஆல்மோஸ்ட் நிறைவு பெற்றிருக்குது. அதை குவாலிட்டி செக், அதாவது உங்கள் தரத்தை மட்டும் உங்களுக்கு பரிசோதனை செய்து உங்களுக்கு உடனடியாக இப்போதைக்கு தற்சமயமாக இப்போ மக்கள் பயன்பெறக்குண்டான வேலைகள் செயல்படும். காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டு வரும் கதவணை பணியை விரைந்து முடிக்க அமைச்சர்கள் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளனர். கரூர் மாவட்டம் நஞ்சை புகழூர் மற்றும் நாமக்கல் மாவட்டம் அனிச்சம்பாளையம் இடையே காவிரி ஆற்றின் குறுக்கே சுமார் 406 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கதவணை கட்டப்பட்டு வருகிறது. கடந்த 2020ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் இதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டு 2021 பிப்ரவரி முதல் கட்டுமான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வந்தன. இத்திட்டத்தின் மூலம் சுமார் 0.8 TMC தண்ணீரை ஆற்றில் சேமித்து வைக்க முடியும். இதன் மூலம் கரூர் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களை சேர்ந்த வாங்கல் வாய்க்கால் மற்றும் மோகனூர் வாய்க்கால்கள் வழிப்பாதையில் உள்ள சுமார் 4041 ஏக்கர் விவசாய நிலங்கள் நேரடியாக பாசன வசதி பெற உள்ளன. இந்நிலையில் 75% பணி நிறைவடைந்ததை தொடர்ந்து ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த் மற்றும் பால்வளத்துறை அமைச்சர் விஜயலட்சுமி ஆகியோர் மாவட்ட ஆட்சியர் முத்துக்குமரன் தலைமையில் ஆய்வு செய்து பணியினை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டனர். புதுச்சேரி அருகே அரசு உயர்நிலைப்பள்ளியின் கழிப்பறை கட்டிடத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம் திறந்து வைத்தார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மேடு பகுதியில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் 15 லட்சம் ரூபாயில் கட்டப்பட்டுள்ள கழிப்பறை கட்டிடத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம் திறந்து வைத்தார். இதன் பின்னர் அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது, புதுச்சேரி மாநிலத்தில் அமைச்சர்களுக்கு இதுவரை இலாகா ஒதுக்கப்படாதது குறித்து செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர், காரைக்காலை சேர்ந்த அமைச்சரிடம்தான் இதுகுறித்து கேட்க வேண்டும் என்று கூறினார்.
நாடாளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம் முதல்வர் ரங்கசாமி ஆட்சி குறித்து எந்தவித அரசியல் தொடர்பான கருத்தும் தெரிவிக்காமல் தவிர்த்துவிட்டார். அவருக்கு தானே மந்திரி போர்ட்போலியோ கொடுக்கல, அவரை கேட்கறத விட்டு என்ன கேட்குறீங்களா? என்ன நியாயம்? அதாவது அவங்க கட்சி பிரச்சனை, ஆட்சி பிரச்சனை, அவங்கள தான் கேட்கணும். அது மக்கள் தானே கேட்கணும். அவங்க இங்க இருக்கக்கூடிய மந்திரியை கேளுங்க, இங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏ கேளுங்க, அவங்க தான் பதில் சொல்லணும். ஒகேனக்கல்லில் கழிவுநீர் தேங்கியதை பார்வையிட்ட சட்டமன்ற உறுப்பினர் கஜேந்திரன் அதனை தூய்மைப்படுத்த அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் அமைந்துள்ள நாகர்கோவில் பகுதியில் சுற்றுலா பயணிகள் மற்றும் முதியோர்களுக்கு திதி கொடுப்பவர்கள் வேண்டுதல் வைத்துள்ளவர்கள் குளித்து செல்வது வழக்கம். ஆனால் அந்த இடத்தின் அருகே கழிவுநீர் தேங்கி நிற்பதால் ஆற்றில் குளிக்க வருபவர்கள் அதை கண்டவுடன் திரும்பி சென்றனர். இதனை அறிந்த அப்பகுதி மக்களும் அங்குள்ள தாவேக ஒன்றிய செயலாளர் கார்த்திக் என்பவரும் ஒகேனக்கல்லை பார்வையிட வந்த பெண்ணாகரம் சட்டமன்ற உறுப்பினர் கஜேந்திரனிடம் கோரிக்கை வைத்தனர். உடனடியாக அவர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் தெரிவித்ததன் அடிப்படையில் தூய்மை பணியில் தூய்மை பணியாளர்கள் ஈடுபட்டனர். இதனால் சுற்றுலா பயணிகள் மற்றும் திதி கொடுக்க வருபவர்களும் மகிழ்ச்சியடைந்தனர். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஊழலுக்கு எதிராக தொடர்ந்து பேசுவது அவரது அரசியல் சாதனையாக மாறும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவிலில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது டாஸ்மாக் மற்றும் மணல் கொள்ளை மூலம் கிடைத்த கோடிக்கணக்கான பணம் கடந்த ஆட்சியாளர்களிடம் சென்றதாக குற்றம் சாட்டினார். திமுக கூட்டணியில் அவமானப்படுத்தப்பட்டதாகவும் தேர்தலில் போட்டியிடாத கட்சிகளின் பதிவு ரத்து செய்யப்படும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்ததால் தேர்தலில் பங்கேற்றதாகவும் தெரிவித்தார். அண்ணா பிறந்த நாளை முன்னிட்டு வள்ளுவர் கோட்டத்தில் நிகழ்ச்சி நடத்த உள்ளதாக கூறினார். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஊழலுக்கு எதிராக தொடர்ந்து பேசுவது அவரது அரசியல் சாதனையாகும் என்று குறிப்பிட்டார். நாளை மறுநாள் உயர்நீதிமன்றத்தில் ஏரிக்கருவின் வழக்கு வருகிறது. நான் சென்று வந்த மாவட்டங்களில் முதலில் இருந்த சேவைக்கிற மகன்கள் புகைப்படத்தையும் அப்புறப்படுத்திய பின் பொட்டல்காடு ஆக்கப்பட்ட பகுதியை பற்றிய புகைப்படத்தையும் நான் ஒரு பதிவேடாக தயாரித்திருக்கிறேன். நாளை மறுநாள் உயர்நீதிமன்றத்திலே அதை சமர்ப்பிக்க இருக்கிறேன். அரசாங்கம் நேரடியாக இதில் ஈடுபட வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் நீதிபதி பரத சக்கரவர்த்தி அவர்களும் நீதிபதி சரத்குமார் அவர்களும் 19 ஆணைகளை பிறப்பித்திருக்கிறார்கள். அதை இந்த அரசு வருவாய்த்துறை அதிகாரிகள் அனைவரையும் பங்கேற்க வைத்து பதவிக்காகவும் பணத்திற்காகவும் அதிமுகவை ஆட்டி படைத்த கூட்டம் தற்போது துரோகத்திற்கு எடுத்துக்காட்டாக தாவேகவிற்கு சென்றுவிட்டதாக அதிமுக மாவட்ட செயலாளர் செல்வகுமார் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் முதலிப்பாளையத்தில் அதிமுக திருப்பூர் புறநகர் கிழக்கு மாவட்ட செயலாளரின் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் காங்கேயம் சட்டமன்ற உறுப்பினர் நடராஜ் தலைமை தாங்கினார். இக்கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் செல்வகுமார் பேசிய போது பதவிக்காகவும் பணத்திற்காகவும் அதிமுகவை ஆட்டி படைத்த கூட்டம் தற்போது துரோகத்திற்கு எடுத்துக்காட்டாக தாவேகவிற்கு சென்றுவிட்டதாக தெரிவித்தார். பதவி ஆசை பிடித்தவர்கள் சென்றிருந்தாலும் அதிமுகவின் 1.5 கோடி தொண்டர்கள் இன்னும் கட்சியின் பக்கமே இருப்பதாக கூறினார். இதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் நடராஜ் பேசிய போது பல்வேறு துரோகங்களை சந்தித்தாலும் அதிமுக உறுதியுடன் இருக்கிறது என்று குறிப்பிட்டார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட பொருளாளர் கிஷோர்குமார், மாவட்ட விவசாய அணி துணை செயலாளர் பாலசுப்ரமணியம் உள்ளிட்ட ஏராளமான கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறையில் காதலர்கள் தங்கள் உயிரை மாய்த்து கொண்டதற்கு காவல்துறையினரின் அலட்சியமே காரணம் என்று ஓபிசி மக்கள் உரிமை கட்சியின் நிர்வாகி சரவணன் குற்றம் சாட்டியுள்ளார். மயிலாடுதுறையில் காதலர்கள் திவ்யதர்ஷினி, பார்த்திபன் ஆகியோர் தங்கள் உயிரை மாய்த்து கொண்டது குறித்து ஓபிசி மக்கள் உரிமை கட்சியின் நிர்வாகி சரவணன் தஞ்சையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது திவ்யதர்ஷினியை காணவில்லை என்று அவரது தந்தை கொடுத்த புகாரை காவல்துறையினர் விசாரித்திருந்திருந்தால் இருவரும் தங்கள் உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் நடந்திருக்காது என்று தெரிவித்தார். இந்த சம்பவத்திற்கு காவல்துறையினரே முழு காரணம் என்று குற்றம் சாட்டினார்.
தமிழக அரசு சாதிவாரி கணக்கெடுப்பை முழுமையாக நடத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். கொலை அவங்க தற்கொலை என்பது இப்போது தெரிய வந்திருக்கிறது. அதற்கு முன்பாகவே அப்பகுதியிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிர்வாகிகள் அணி திரண்டு இது தற்கொலை அல்ல, ஆணவ கொலை என்கிற ரீதியில் சமூக ஊடகத்தில் பல்வேறு செய்திகளை பரப்பி தமிழகத்தில் இருக்கிற மற்ற சமூகங்கள் எல்லாம் மோதல்களை உருவாக்குற கலவரத்தை தூண்டுகிற வகையில இந்த போக்கு இன்றைக்கு நடந்து முடிந்திருக்கிறது. பெரம்பலூரில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு குறைதீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றது. பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் சரண்யா ஆரி தலைமையில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற்றது. இதில் மாற்றுத்திறனாளிகளின் கோரிக்கைகளை மாவட்ட ஆட்சியர் நேரடியாக கேட்டறிந்தார். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் 125 நாட்கள் வேலைவாய்ப்பு, இலவச வீட்டுமனை பட்டா, தொழிற்கடன் உதவி மற்றும் இலவச வீடுகள் வழங்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார். தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகளிடமிருந்து 155 மனுக்கள் பெறப்பட்டு அவற்றின் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார். மேலும் 2 மாற்றுத்திறனாளிகளுக்கு தலா 15,780 மதிப்புள்ள சிறப்பு சக்கர நாற்காலியை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். சீனாவில் நடக்கும் ஆசிய சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய பேட்மிண்டன் அணிக்காக விளையாட கோவை மாணவர் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். பெங்களூரில் நடைபெற்ற அகில இந்திய சப் ஜூனியர் தரவரிசை பேட்மிண்டன் போட்டியில் கோயம்புத்தூர் ராக் ஸ்போர்ட்ஸ் அகாடமியில் பயிலும் இளம் வீரர் நிகில் அசத்தலான ஆட்டத்தை வெளிப்படுத்தியுள்ளார். 17 வயதுக்கு உட்பட்டோருக்கான பிரிவில் பங்கேற்ற அவர் கலப்பு இரட்டையர் பிரிவில் தங்கப்பதக்கமும் ஆண்கள் இரட்டையர் பிரிவில் வெண்கலப் பதக்கமும் வென்று சாதனை படைத்துள்ளார். இந்த அசாத்திய திறமையின் மூலம் சீனாவில் நடைபெறவுள்ள ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டிக்கான இந்திய அணியில் விளையாட நிகில் அதிகாரப்பூர்வமாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். கடந்த 7 ஆண்டுகளாக ராக்ஸ் அகாடமியில் தீவிர பயிற்சி பெற்று வரும் இவரின் இந்த சாதனைக்கு அகாடமியின் நிறுவனரும் இயக்குநருமான ஸ்வேதா கிருஷ்ணமூர்த்தியும் பயிற்சியாளர்களும் தங்களது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துள்ளனர். ஏற்கனவே இதே அகாடமியை சேர்ந்த ஹரிஹரன், ரூபன், அருள் ஆகியோர் சர்வதேச அளவில் இந்தியாவுக்காக விளையாடியுள்ள நிலையில் தற்போது நிகிலும் இந்திய அணிக்கு தேர்வாகி கோவைக்கும் தமிழகத்திற்கும் பெருமை சேர்த்துள்ளார். ராக் ஸ்போர்ட்ஸ் எரினால லாஸ்ட் 7 இயர்ஸாக ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க அண்டர் த கைடன்ஸ் ஆஃப் மகேந்திரன் அண்ட் ஹிஸ் டீம் ஆஃப் கோச்சஸ். அண்ட் இப்போ ரீசெண்டாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி பெங்களூர் ட்ராவல் பண்ணியிருந்தாரு ஃபார் த நேஷனல்ஸ் that was conducted, which was also international selection for the junior Indian team. And Nikhil mixed doubles la he is a winner and he's been selected to represent India in the junior team. Doubles la அவர் semi-finals வரைக்கும் வந்தாரு and he played 3 events, singles, doubles and mixed doubles. Singles la he came up to the pre-quarter finals and doubles la semi-finals and mixed doubles la he's a winner and team kulla போயிருக்காரு. This mixed doubles player is from Chennai. திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் விசாலாட்சி மகளிர் கல்லூரி மாணவிகள் தோட்டக்கலை துறையுடன் இணைந்து டிஜிட்டல் பயிர் கணக்கெடுப்பு பணியை தொடங்கியுள்ளனர். மடத்துக்குளம் வட்டம் விசாலாட்சி மகளிர் கல்லூரியின் கணினி பயன்பாட்டுத்துறை விரிவாக்க செயல்பாடுகளின் ஒரு பகுதியாக முதல்வர் கற்பகவள்ளி தலைமையில் சங்கரமநல்லூர் வடக்கு கிராம பகுதிகளில் டிஜிட்டல் பயிர் கணக்கெடுப்பு பணியை தொடங்கினர். திட்டத்தின் நோக்கம், செயல்முறை, விவசாயிகளுக்கு கிடைக்கும் பயன்கள் குறித்து தோட்டக்கலைத்துறை உதவி இயக்குநர் உமா சங்கரி, துணை தோட்டக்கலை அலுவலர் சிவானந்தன் ஆகியோர் விளக்கம் அளித்தனர். மாணவியர் ஒவ்வொரு விவசாய நிலத்துக்கும் நேரில் சென்று பயிர்களின் வகை, பரப்பளவு, தொடர்புடைய விவரங்களை மொபைல் செயலியில் டிஜிட்டல் முறையில் துல்லியமாக பதிவு செய்தனர். இதில் தோட்டக்கலைத்துறை அலுவலர்கள், கணினி பயன்பாட்டுத்துறை தலைவர் மாலினி, ஒருங்கிணைப்பாளர் கனகதுர்கா, அப்துல் கலாம் மக்கள் பாதுகாப்பு சேவை அறக்கட்டளை தலைவர் நவநீத ராஜா, சக்தி கணபதி ஆகியோர் கலந்து கொண்டனர். மார்த்தாண்டம் அருகே பொதுவழிப்பாதையை தனியார் கல்லூரி ஆக்கிரமித்துள்ளதால் பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே நட்டாலம் ஏ கிராமத்தில் உள்ள தனியார் கல்லூரி 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பயன்படுத்தி வந்த பொதுவழிப்பாதையை ஆக்கிரமித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.
இதுகுறித்து வந்த புகாரின் பேரில் அதிகாரிகள் நில அளவீடு மேற்கொண்ட நிலையில் அது முறையாக நடத்தப்படவில்லை என கூறி விளவங்கோடு வட்டாட்சியர் அலுவலகத்தில் மீண்டும் மனு அளித்துள்ளனர். உடனடி நடவடிக்கை எடுக்காவிட்டால் போராட்டம் நடத்தப்படும் என பொதுமக்கள் எச்சரிக்கை விடுத்தனர். காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் வட்டாட்சியாளர், கோட்டாட்சியாளர் அவர்களுக்கும் மனு அளித்திருந்தோம். அதன் பேரில் இன்றைக்கு விளவங்கோடு தாலுக்கிலிருந்து ஒரு சர்வேயர் வந்து அளந்து தாரேன் என சொல்லி கூறிக்கொண்டு அந்த இடத்திற்கு வந்து அந்த இடத்தை மொத்தமாக அபகரிப்பு நிலத்தை மொத்தமாக அளந்து சர்வே பண்ணாமல் ஒரு எல்கையை மட்டும் அளந்து இடத்தை நிர்ணயம் செய்து நான் அளந்தாச்சு அப்படி என்று சொல்லி கூறிக்கொண்டு அந்த இடத்திலிருந்து நகர்ந்து விட்டார். அளக்கும்போது கிராம நிர்வாக அலுவலரும் உதவியாளரும் உடனிருந்தார்கள். இது எங்களுக்கு பொதுப்பாதை இப்போது இல்லாமல் போவதால் நாங்கள் போராட்டம் நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறது. மதுரையில் தூய்மை பணியாளர்கள் அவர்லாண்ட் நிறுவனத்தை கண்டித்து தூய்மை பணியாளர்கள் 2000க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை அறிஞர் அண்ணா மாளிகையில் அவர்லாண்ட் நிறுவனத்தை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தூய்மை பணியாளர்கள் மேம்பாட்டு சங்கத்தின் மாநில செயலாளர் போஸ் தலைமையிலும் துணை செயலாளர் நெடுஞ்செழியன் முன்னிலையிலும் 2000க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மாநகராட்சி நிர்வாகத்தால் பல கோடி முறைகேடு நடைபெறுவதாக தெரிவித்தனர். மேலும் அவர்லாண்ட் நிறுவனத்தின் டெண்டர் ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும், ஒப்பந்த தொழிலாளர்களை நிரந்தர பணியாளர்களாக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். இது இருக்கு. இப்ப தூரம் 15 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர்ல இருந்து ஒவ்வொரு தூய்மை பணியாளரும் வேலைக்கு வந்துட்டு இருக்காங்க. ஒரு காவல்துறை இருக்குது. காவல்துறை வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு அருகாமையிலேயே போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்திலேயே வந்து ஒரு வீடு ஒரு குடியிருப்பு வச்சிருப்பாங்க. அவங்க இது பண்றதுக்கு சரியா இருக்கும். ஆனா இவங்க வந்து தூரந்தொலைவுல வந்து வீடு இருக்கு. ரொம்ப தூரந்தொலைவுல இவங்க வீடு பூரா இருக்கு. கொடைக்கானல் அருகே சிஎஸ்ஐ ஆலயத்திற்குள் ஒற்றை காட்டெருமை புகுந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே உள்ள சிஎஸ்ஐ ஆலயம் செயல்பட்டு வருகின்றது. இந்நிலையில் அதிகாலை நேரத்தில் அப்பகுதியில் உலா வந்த காட்டெருமை ஆலயத்தின் கதவு திறந்திருந்ததை தொடர்ந்து திடீரென உள்ளே நுழைந்தது. அப்போது ஆலயத்தில் பொதுமக்கள் யாரும் இல்லாததால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வனத்துறையினர் ஆலயத்தின் பின்புறம் வழியாக சென்று காட்டெருமையை பாதுகாப்பாக வெளியே விரட்டி அடர்ந்த வனப்பகுதிக்குள் அனுப்பினர். நாளுக்கு நாள் வனவிலங்குகளின் நடமாட்டம் அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். எனவே வனவிலங்குகளால் பெரும் அசம்பாவிதம் ஏற்படுவதற்கு முன்பே வனத்துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் அருகே அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை கடத்தி வந்த இருவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கடலூர் மாவட்டம் செம்மண்டலத்தில் உள்ள தனியார் கல்லூரி அருகே உதவி ஆய்வாளர் முகிலரசு தலைமையிலான காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக வந்த காரை நிறுத்த முற்பட்ட போது காரில் இருந்தவர்கள் அதை நிறுத்தாமல் வேகமாக சென்றனர். அப்போது காரை துரத்தி பிடித்த காவல்துறையினர் அதில் சோதனை மேற்கொண்டதில் புகையிலை பொருட்கள் மூட்டை மூட்டையாக விற்பனை செய்ய எடுத்து சென்றது தெரிய வந்தது. இதையடுத்து புகையிலை பொருட்களை எடுத்து வந்த வட மாநிலத்தை சேர்ந்த விக்ரம் சௌத்ரி, பாபு ஆகிய இருவரையும் கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடமிருந்த புகையிலை பொருட்களையும் காரையும் பறிமுதல் செய்தனர். இதில் புகையிலை பொருட்களின் மொத்த மதிப்பு 5 லட்சத்துக்கு ரூபாய்க்கும் மேல் இருக்கும் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரகாண்டில் வெள்ள நீரில் சிக்கிய இருசக்கர வாகன ஓட்டுநரை பொதுமக்கள் மீட்ட சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உத்தரகாண்டின் கர்வால் மலைப்பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் ரிஷிகேஷ் ஹரித்வார் சில்லா சாலையோர பின் ஆற்றில் நீர்மட்டம் கணிசமாக உயர்ந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. நீர்வரத்து அதிகரித்ததால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். இந்நிலையில் ஒருவர் தனது இருசக்கர வாகனத்துடன் ஆற்றை கடக்க முயன்றபோது வெள்ள நீரில் சிக்கி தவித்தார். இதை கண்ட அப்பகுதி மக்கள் உடனடியாக மீட்பு பணியில் ஈடுபட்டு அவரையும் இருசக்கர வாகனத்தையும் பாதுகாப்பாக மீட்டனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மங்களம்புதூரில் அரசு பள்ளிக்கு மாணவ மாணவிகள் நடந்து செல்வதால் அவர்கள் பயன்பெறும் வகையில் தலைமை ஆசிரியர் தலைமையில் ஆட்டோ இயக்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் மங்களம்புதூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர்.
இப்பள்ளியில் 5 கிலோமீட்டர் தொலைவிலிருந்து 20க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பள்ளிக்கு நடந்து சென்று பயின்று வருகின்றனர். இந்நிலையில் பெற்றோர்கள் பள்ளி மேலாண்மை கூட்டத்தில் வைத்த கோரிக்கையை ஏற்று SMC குழு மூலமாக பள்ளி தலைமை ஆசிரியர் பவானி முயற்சியில் மாணவர்கள் பயன்பெறும் வகையில் ஆட்டோ இயக்கப்பட்டது. இதில் பள்ளி தலைமை ஆசிரியர் பவானி, பள்ளி மேலாண்மை குழு தலைவர் வைத்தீஸ்வரி மற்றும் துறிஞ்சாபுரம் தாவேக தெற்கு ஒன்றிய செயலாளர் சுரேஷ் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு இனிப்புகள் வழங்கி தொடங்கி வைத்தனர். எடப்பாடியில் அரசு பேருந்தில் பயணித்த பெண் பயணியை நடத்துனர் தாக்கியதாக கூறி பெண்ணின் உறவினர்கள் நடத்துனரை தாக்கும் வீடியோ காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலத்திலிருந்து எடப்பாடி நோக்கி வந்த அரசு பேருந்தில் இருக்கை மாற்றம் தொடர்பாக பெண் பயணி பிரியதர்ஷினிக்கும் நடத்துனர் ஆசாத் சந்திரசேகருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. பின்னர் எடப்பாடி பேருந்து நிலையத்தில் மீண்டும் ஏற்பட்ட மோதலின் போது பெண் பயணி நடத்துனரை அறைந்ததாகவும் அவரது உறவினர்கள் பேருந்துக்குள் நுழைந்து நடத்துனரை தாக்கியதாகவும் கூறப்படுகின்றது. தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் இரு தரப்பினரையும் சமாதானப்படுத்தினர். தாக்குதலில் காயமடைந்த நடத்துனர் எடப்பாடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவம் தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் எடப்பாடி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழக அரசு தடையின்றி மும்முனை மின்சாரம் வழங்கி பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே குழவடையான் கிராமத்தை சேர்ந்த குறு விவசாயி சசிகுமார். இவர் மும்முனை மின்சாரம் 20 நாட்களுக்கும் மேலாக முறையாக கிடைக்காததால் 3 ஏக்கரில் பயிரிட்ட குறுவை நெற்பயிர்கள் வாடும் நிலை ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்துள்ளார். பயிர்களை காப்பாற்றும் கடைசி முயற்சியாக தனது சொந்த செலவில் டிராக்டரில் தண்ணீர் கொண்டு வந்து பாய்ச்சி வருகிறார். இதே பிரச்சனையால் அப்பகுதியில் 50க்கும் மேற்பட்ட சிறு குறு விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தமிழக அரசு தடையின்றி மும்முனை மின்சாரம் வழங்கி பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். வணக்கங்க, நான் அரியலூர் மாவட்டம் பழுவூர் ஒன்றியம் வேம்பூடி பஞ்சாயத்து சசி பேசுகிறேங்க. விவசாயம் குறு நட்டுருக்கோம். ரொம்ப சிரமத்தில் இருக்குது. மும்முனை மின்சாரம் இல்லாமல், குளத்துலேயும் தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த விவசாயம் பண்ணுறதே ரொம்ப பெரிய சூதாட்டம் மாதிரி இருக்குதுங்க. ரொம்ப சிரமத்தில் இருக்கோம். சூதாட்டம் எப்படி இருக்கோ அதே போல் எங்கள் விவசாயமும் ரொம்ப பொழுத்தி விட்டது. ஜெயங்கொண்டம் அருகே கீழணையிலிருந்து சென்னை குடிநீருக்காக வீராணம் ஏரியிலிருந்து வினாடிக்கு 73 கன அடி நீர் திறக்கப்படுவதால் சென்னை பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே மேட்டூர் அணையிலிருந்து கீழணைக்கு வினாடிக்கு 1500 கன அடி தண்ணீர் வரும் நிலையில் அந்த நீர் வடவாறு வழியாக வீராணம் ஏரிக்கு அனுப்பப்படுகின்றது. அங்கிருந்து சென்னையின் குடிநீர் தேவைக்காக தற்போது வினாடிக்கு 73 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை குறைவாக பெய்ததால் ஏற்பட்ட குடிநீர் நெருக்கடிக்கு இது தற்காலிக நிவாரணமாக அமைந்துள்ளது. தொடர்ந்து நீர்வரத்து மற்றும் மழை அதிகரித்தால் சென்னையின் குடிநீர் தட்டுப்பாடு மேலும் குறையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. திருக்குவளை அருகே 125 நாள் வேலை திட்டம் முழுமையாக வழங்க கோரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாகை மாவட்டம் திருக்குவளை அருகே வாழக்கரையில் 125 நாள் வேலை திட்டம் முழுமையாக வழங்க கோரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் 125 நாள் வேலை திட்டத்தை முழுமையாக செயல்படுத்தி வாய்க்கால், குளங்கள் போன்ற பொதுப்பணிகளில் கிராமங்களில் உள்ள அனைவருக்கும் வேலை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். இதில் கட்சியின் முன்னாள் மாநிலக்குழு உறுப்பினர் செல்வம் தலைமையில் நடைபெற்ற மறியல் போராட்டத்தில் 50க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். தகவல் அறிந்து வந்த கீழையூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் செபஸ்தியம்மாள் மாவட்ட ஆட்சியர் கவனத்திற்கு கொண்டு சென்று நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை அடுத்து அங்கிருந்து கலைந்து சென்றனர். ராம்ஜி என்கிற பெயரின் மூலமாக 125 நாட்களுக்கு வேலை தரப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. ஜூலை 1ஆம் தேதி முதல் 125 நாள் வேலை தொடங்கும் என்று சொல்லப்பட்ட இந்த நேரத்தில் ஊராட்சி அளவில் வாழக்கரையில் பார்த்தோம்னா ஒரு வார்டுக்கு 20 பேருக்கு வேலை கொடுக்கிறார்கள். வார்டு முழுவதும் ஜாப் கார்டு உள்ள அனைவருக்கும் வேலை கேட்டு இன்னைக்கு போராட்டம் பண்ணியிருக்கிறோம். போராட்டத்தின் விளைவாக பிடிஓர்கள் கலந்து கொண்டு பேச்சுவார்த்தை மூலமாக ஒரு குடும்பத்திற்கு ஒருவருக்கு வேலை கொடுப்பதாக உத்தரவாதம் அளித்திருக்கிறார்கள்.
ஜெயங்கொண்டம் அருகே டாஸ்மாக் கடையை மூட வலியுறுத்தி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள வல்லம் கிராமத்தில் அரசு டாஸ்மாக் கடை செயல்பட்டு வந்தது. இந்நிலையில் அங்குள்ள டாஸ்மாக் கடையால் பொதுமக்களுக்கு மது பிரியர்களால் அச்சுறுத்தல் இருப்பதாகவும் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதாகவும் கூறி டாஸ்மாக் கடையை மூட வலியுறுத்தி பொதுமக்கள் போராட்டம் நடத்தியதை அடுத்து அங்குள்ள டாஸ்மாக் கடையை மூட அரசு நடவடிக்கை எடுத்தது. இந்நிலையில் வல்லம் கொளத்தூர் கிராமத்திற்கு இடைப்பட்ட பகுதியில் மீண்டும் புதிதாக டாஸ்மாக் கடை திறப்பதற்கு அரசு நடவடிக்கை எடுத்ததாக தெரிகிறது. இதை அறிந்த அப்பகுதி மக்கள் டாஸ்மாக் கடையை மூட வேண்டும் என வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து அங்கு வந்த காவல்துறையினர் அப்பகுதி மக்களிடம் இனி இங்கு டாஸ்மாக் கடை திறக்கப்படாது என்று உறுதியளித்ததன் பேரில் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் எம்ஆர்பி ஒப்பந்த செவிலியர்களை பணி நிரந்தரம் செய்தல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு அரசு அனைத்து செவிலியர்கள் சங்கம் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற செவிலியர்கள் காலி பணியிடங்களை நிரந்தரமாக நிரப்புதல், எம்ஆர்பி ஒப்பந்த செவிலியர்களை பணி நிரந்தரம் செய்தல், செவிலியர் பணியிடங்களை சரண்டர் அல்லது ரீடிப்ளாய்மெண்ட் செய்யும் நடவடிக்கையை கைவிடுதல், அனைத்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் கூடுதல் நிரந்தர செவிலியர்களை நியமித்தல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். வழங்கிட்டு வராங்க. இது 2015 இருந்து தொடர்ச்சியா 2013 இருந்து தொடர்ச்சியா கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷமா இந்த சேவையை வழங்கிட்டு வர்றது மூலமா கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு அதிகமான எண்ணிக்கையில பிரசவங்களாகட்டும், பிரசவத்தினால் ஆகக்கூடிய மெட்டர்னல் டெத்தையும் குறைப்பதற்காகவும் அதிக அளவுல இவங்க ட்ரைனிங் வழங்கி பொதுமக்களுக்கான சேவையை உயர்த்தியிருக்காங்க. மயிலாடுதுறையில் 10 அம்ச கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி தமிழ்நாடு வருவாய்த்துறையினர் அரசின் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வருவாய்த்துறை அலுவலர்களின் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர்கள் சங்கம் சார்பில் தமிழக முதலமைச்சரின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் வருவாய்த்துறையினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் சங்கத்தின் மாவட்ட செயலாளர் தென்னரசு, மாநில செயலாளர் இளவரசன், அரசு ஊழியர் சங்க மாவட்ட செயலாளர் அருள்பெருமான் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். அப்போது நீண்ட காலமாக வருவாய்த்துறையில் காலியாக உள்ள 3000க்கும் மேற்பட்ட அலுவலக உதவியாளர் பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும், சனி, ஞாயிறு உள்ளிட்ட அரசு விடுமுறை நாட்களில் ஆய்வுக் கூட்டங்கள் மற்றும் அரசு நிகழ்ச்சிகளை நடத்துவதை தவிர்க்க வேண்டும், பேரிடர் மேலாண்மை பிரிவில் 2023ஆம் ஆண்டு கலைக்கப்பட்ட 38 முதுநிலை வருவாய் ஆய்வாளர் பணியிடங்களை மீண்டும் உருவாக்க வேண்டும், தமிழ்நாடு வருவாய் அலுவலர் சங்கம் நடத்தும் 21 நாட்கள் வேலைநிறுத்த போராட்ட காலத்தை வரன்முறை செய்து அரசாணையாக வெளியிட வேண்டும், வருவாய்த்துறை அனைத்து நிலை அலுவலர்களுக்கும் மேம்படுத்தப்பட்ட ஊதியம் மற்றும் தனி ஊதியம் வழங்கிட வேண்டும் என்பன உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதில் மாவட்ட நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சிவகங்கை அரசு மருத்துவமனையில் எலி தொல்லை காரணமாக ஏசியை நிறுத்தியதால் அங்குள்ள நோயாளிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் டயாலிசிஸ் பிரிவில் எலி தொல்லையால் குளிரூட்டி 6 மாதங்களாக செயலிழந்த நிலையில் அவற்றை பழுது பார்க்காமல் நிர்வாகம் நிறுத்தி வைத்திருப்பதாக நோயாளிகள் குற்றம் சாட்டினர். இதன் விளைவாக டயாலிசிஸ் இயந்திரங்கள் அடிக்கடி வெப்பமடைந்து செயலிழப்பதுடன் நோயாளிகளும் கடும் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். இதுகுறித்து நோயாளிகள் சொல்லும்போது ஒவ்வொரு டயாலிசிஸ் சிகிச்சைக்கும் காப்பீட்டு நிறுவனம் 1000 ரூபாய் வழங்குகின்றது. விதிமுறைகளின்படி டயாலிசிஸ் அறையில் ஏசி கட்டாயம் இருக்க வேண்டும். ஆனால் எலி தொல்லை காரணமாக ஏசியை நிறுத்திவிட்டனர் என்று வேதனை தெரிவித்தனர். இதுகுறித்து மருத்துவமனை நிர்வாகம் விளக்கம் அளிக்கையில் பழுதடைந்த ஏசிகளை விரைவில் சரி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தனர். சென்னை மணலி புதுநகரில் உள்ள தனியார் திருமண மண்டபம் மற்றும் எலக்ட்ரிக்கல் கடையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை மணலி புதுநகர் அருகே உள்ள தனியார் எலக்ட்ரிக்கல்ஸ் கடையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. தரைத்தளத்தில் இயங்கி வந்த எலக்ட்ரிக்கல்ஸ் கடையில் ஏற்பட்ட தீ வேகமாக பரவி முதல் தளத்தில் இருந்த தனியார் மண்டபத்தையும் சூழ்ந்தது. தகவல் அறிந்த கடையின் உரிமையாளர் சுனில் உடனடியாக தீயணைப்புத்துறை மற்றும் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தார்.
சம்பவ இடத்திற்கு 2 தீயணைப்பு வாகனங்களில் வந்த வீரர்கள் நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த தீ விபத்தால் திருவொற்றியூர் பொன்னேரி நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு பரபரப்பான சூழல் நிலவியது. ஏராளமான பொதுமக்கள் திரண்டதால் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். தீ விபத்துக்கான காரணம் மற்றும் சேத மதிப்பு குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வடசென்னை அனல் மின் நிலைய ஒப்பந்தக்காரரை செல்பேசியில் தொடர்பு கொண்டு 1 கோடி ரூபாய் மாமூல் கேட்டு மிரட்டிய வழக்கில் பிரபல ரவுடி எண்ணூர் தனசேகரன் உள்ளிட்ட 3 பேரை துப்பாக்கி முனையில் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். சென்னை எண்ணூரை சேர்ந்த ரவுடி தனசேகரன் மீது கொலை, கொள்ளை, ஆள்கடத்தல் உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட குற்ற வழக்குகள் எண்ணூர், காட்டூர், மீஞ்சூர் காவல் நிலையங்களில் நிலுவையில் உள்ளன. இந்த நிலையில் வடசென்னை அனல் மின் நிலையத்தின் ஒப்பந்தக்காரரை செல்பேசியில் தொடர்பு கொண்ட ரவுடி தனசேகரன் 1 கோடி ரூபாய் பணம் கேட்டு மிரட்டியுள்ளார். இதுகுறித்து ஆவடி மாநகர காவல் ஆணையரகத்தில் ஒப்பந்தக்காரர் புகார் அளித்திருந்தார். அந்த புகாரை விசாரித்து நடவடிக்கை எடுக்குமாறு காட்டூர் காவல் நிலையத்திற்கு அங்கிருந்து அனுப்பி வைக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் காட்டூர் காவல்துறையினர் வழக்கு பதிந்து தனிப்படை அமைத்து தேடி வந்தனர். இந்நிலையில் ரவுடி எண்ணூர் தனசேகரன் சென்னையில் உள்ள நட்சத்திர விடுதியில் பதுங்கியிருப்பதாக தகவல் கிடைத்தது. அங்கு சென்ற தனிப்படையினர் துப்பாக்கி முனையில் சுற்றி வளைத்து எண்ணூர் தனசேகரனையும் அவன் கூட்டாளிகள் 2வரையும் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து கை துப்பாக்கி, கார் ஆகியவற்றை பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மதுரையில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட 12 கிலோ குட்கா போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்ட நிலக்கோட்டை தாவேக தெற்கு ஒன்றிய துணை செயலாளர் உட்பட 2வரை காவல்துறையினர் கைது செய்தனர். மதுரை மாவட்டம் கீழமாத்தூர் பகுதியில் மதுரை திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் காவல்துறையின் தனிப்பிரிவினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த 2வரை மறித்து சோதனையிட்டதில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை அவர்கள் கடத்தி வந்தது தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் திண்டுக்கல் மாவட்டம் ஆனைப்பட்டியை சேர்ந்த தமிழக வெற்றி கழகத்தின் நிலக்கோட்டை தெற்கு ஒன்றிய துணை செயலாளர் காசிநாதன் மற்றும் செக்கானூர் அணியை சேர்ந்த ஜெயக்குமார் என்பது தெரியவந்தது. அதன் பின்னர் அவர்களிடமிருந்து தடை செய்யப்பட்ட 12 கிலோ குட்கா பொருட்களையும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட இருசக்கர வாகனம் மற்றும் பணத்தையும் பறிமுதல் செய்து நாகமலை புதுக்கோட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து 2வரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சேலம் அருகே பால் லாரி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஓட்டுநர் மற்றும் கிளீனர் அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதமின்றி தப்பினர். சேலம் மாவட்டம் கல்வராயன் வெள்ளிமலையில் உள்ள தனியார் பால் கொள்முதல் நிலையத்திலிருந்து 9000 லிட்டர் பாலை ஏற்றிக்கொண்டு வாழப்பாடி அருகே உள்ள தனியார் பால் நிறுவனத்திற்கு லாரி சென்றது. அப்போது கருமந்துறை அருகே முனியப்பன் கோவில் வளைவில் வந்தபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த லாரி சுமார் 50 அடி பள்ளத்தில் தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் பால் முழுவதும் கொட்டி சேதமடைந்தது. ஓட்டுநர் ராஜ் மற்றும் கிளீனர் மாசிமலை உயிர் தப்பிய நிலையில் காயமடைந்த மாசிமலையை கருமந்துறை காவல்துறையினர் மீட்டு பெத்தநாயக்கன்பாளையம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த விபத்து குறித்து கருமந்துறை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை மாநகரிலும் புறநகர் பகுதிகளிலும் நேற்று மாலையில் பரவலாக மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டத்தில் நேற்று பகலில் வெயில் காய்ந்தது. இந்நிலையில் சென்னையிலும் புறநகர் பகுதிகளிலும் மாலையில் மேகமூட்டம் சூழ்ந்து லேசான மழை பெய்தது. நேரம் செல்ல செல்ல கனமழையாக பெய்தது. சென்னை, கிண்டி, வடபழனி, கோயம்பேடு உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. இதேபோல் புறநகர் பகுதிகளான போரூர், வல்லசரவாக்கம், ஐயப்பன்தாங்கல், காட்டுப்பாக்கம், திருவேற்காடு, பூவிருந்தவல்லி, ஆவடி, திருமுல்லைவாயில், பட்டாபிராம், மாங்காடு ஆகிய பகுதிகளில் கனமழை பெய்தது. காலை முதல் வெயில் சுட்டெரித்து வந்த நிலையில் மாலை நேரத்தில் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே புதுப்பேட்டை துறைப்பாடி சக்கம்மா கோவிலில் காவடி எடுத்தல் சடல் திருவிழா நடைபெற்றது. பண்ருட்டி அடுத்த புதுப்பேட்டை துறைப்பாடியில் கணிகர் மக்கள் வழிபடும் சக்கம்மா மாரியம்மன் கோவிலில் சடல் திருவிழா கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அம்மனுக்கு நாள்தோறும் சிறப்பு அபிஷேகமும் மகா தீபாராதனையும் நடைபெற்று வந்தது. திருவிளக்கு பூஜை, பால்குடம் எடுத்தல் ஆகியன நடைபெற்றன. பக்தர்கள் அலகு குத்தியும் காவடி இழுத்தும் வீதிகள் வழியாக கோவிலை வந்தடைந்தனர். இந்த விழாவில் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி அருகே உள்ள நாகமுத்து மாரியம்மன் மற்றும் முத்துமாரியம்மன் ஆலயங்களின் சடல் திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. புதுச்சேரி அருகே உள்ள நாகமுத்து மாரியம்மன் மற்றும் முத்துமாரியம்மன் ஆலயங்களில் 43வது ஆண்டு சடல் திருவிழா கோலாகலமாக தொடங்கியது. இதையொட்டி சிறப்பு பூஜைகள், கொடியேற்றம் மற்றும் காப்பு கட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. பின்னர் பக்தர்களுக்கு கூழ் வழங்கப்பட்டது. இந்த விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்து வழிபட்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கூட்ட நெரிசல் சம்பவத்திற்கு பிறகு முதன்முறையாக இன்று கரூர் செல்கிறார் முதலமைச்சர் விஜய். நெரிசலில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு அரசு பணிக்கான ஆணையை வழங்குகிறார் முதலமைச்சர். தமிழ்நாட்டிற்கான காவிரி நீர் பங்கீட்டை பெற்றுத் தருவதை தாவேக அரசும் காங்கிரஸ் கமிட்டியும் உறுதி செய்ய வேண்டும். திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி வலியுறுத்தல். அதிக பலத்துடன் மீண்டும் ஈரானை தாக்க தயார். ஈரானுக்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு எச்சரிக்கை. உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் முதல் காலிறுதி சுற்று போட்டி. மொராக்கோ அணியை வீழ்த்தி பிரான்ஸ் அணி வெற்றி. 4வது 20 ஓவர் கிரிக்கெட் தொடர் போட்டி. இந்தியாவை வீழ்த்தி இங்கிலாந்து அணி அபார வெற்றி. நீலகிரி, கோயம்புத்தூர் ஆகிய மாவட்டங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் லைவ்.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.